இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்து. முதல்ல லெட்டஸ் வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம். உன்னுடைய நியூட்ரிஷன் நாலேஜை பற்றி நிறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஓட்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு உப்புமா பண்ணியிருக்கேம்மா. அஸ் யூஷுவல் நான் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டேன். ஓகே, இதை வந்து என்ன சொல்கிறது, யார் கன்சியூம் பண்ணலாம், யார் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வேறு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தால் எல்லாத்தையுமே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பேசலாம். ஸோ ஓட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி நல்ல ஒரு சீரியல், அதில் நோ டவுட். பட் ஆனால் நம்மளோட மில்லட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதை விட பெட்டரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்ஸில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, எஸ்பெஷலி சுகர் வந்துருச்சு, டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓட்ஸ் ரொம்ப ஹெல்தின்னு யாரோ சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக அதை கன்சியூம் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்பெஷலாக கஞ்சி ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க. கேட்டால் வந்து எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, நான் வந்து சுகர் லெவலில் ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக் அது. எந்த ஒரு ஃபுட்டையுமே நீங்கள் கஞ்சி ஃபார்மில் குடிக்கிறீங்கன்னா பிளட் சுகர் லெவல் ரொம்பவே ஹையாக தான் போகுது. ஸோ கஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு, யார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக த்ரூ அவுட் த டே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க் தான் கஞ்சி. நீங்கள் சுகர் லெவலை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக கஞ்சி குடிக்க போகிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதுவும் ஓட்ஸில் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஆல்சோ ஓட்ஸ் அப்படிங்கும் போது இது நம்மளோட சீரியல் கிடையாது, இட்ஸ் நாட் இந்தியன் சீரியல். அண்ட் ஆல்சோ ஓட்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதில் ஒரு கிராட்ஸ் அப்படிங்கிறது தான் ஓட்ஸ் ஒரிஜினல் அது நம்ம ஊரில் கிடைக்கிறதும் இல்லை, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், செய்யவும் முடியாது. ரோல்ட் ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ், இந்த ரெண்டு ஓட்ஸ் ஓகே கன்சியூம் பண்ணலாம். நம்ம ரெகுலராக நார்மலாக இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எதுவுமே கிடையாது. ஃபைபர் நீங்கள் எனக்கு நினைக்கிற ஃபைபர் கூட அதில் பெருசாக கிடையாது. ஸோ அதில் எந்த வகையிலுமே உங்களோட சுகர் லெவலையோ பெருசாக வேறு எந்த நியூட்ரியன்ஸுமோ நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் இல்லை ரோல்ட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்மா ஃபார்மில், கிச்சடி ஃபார்மில் வெஜிடபிள்ஸோட பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே, கன்சிடரபிளி ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ எடுத்துக்கலாம். அதுவே ரெகுலராக எடுத்துக்க போகிறீங்கன்னா நிச்சயமாக சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், கட்டுக்கு டைஜஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிகாஸ் அதில் ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி சம்டைம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டஃப்பாக இருக்கும். மற்ற மில்லட்ஸோட பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே உப்மாவை வந்து நீங்கள் மில்லட்ஸோட பேர் பண்ணும்போது ரொம்பவே கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறது தான் என்னோட சஜஷன். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, பட் ரொம்ப ஒகேஷ்னலாக எடுத்துக்கோங்க. நம்மளோட சீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால எடுத்துக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி உப்மாவோ இல்லை கிச்சடி ஃபார்ம்லேயோ எடுத்துக்கிட்டா பெட்டர். ஸோ இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை நீக்கிட்டு போட்டிருக்க வெஜிடபிள்ஸில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே இட்ஸ் வெரி குட் தான் மேம். ஸோ ஓட்ஸில் அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது, பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஓகே, ஸோ நாட் தேட் இதே வந்து சாமையிலையோ அதே குதிரவாளியில், ராகியில், இந்த மாதிரி நிறையா மில்லட்ஸை பேர் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹை ஃபைபர் இருக்கிற சீரியல் நம்மளுக்கே இருக்கு. ஸோ அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி உப்மாவோ இல்லை கிச்சடியோ பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், நியூட்ரியன்ஸ் ரொம்ப கட் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி நம் நாட்டு உணவு தான் ரொம்ப நல்லது, அது எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இதை பற்றின விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் அக்கேஷனலாக வந்து எடுத்துக்கலாம். எல்லாரும் வந்து ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து அந்த ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ரெசிபி செலக்ட் பண்ணேன். அது வந்து செய்கிறது ஒரு ஆர்ட். ஏன்னா வந்து அப்படியே நம்ம போட்டால் வந்து நல்லா இருக்காது, கஞ்சி மாதிரி வந்துடும். தண்ணி ஊற்றுனாங்கன்னா அது வறுக்கிறப்ப ஒரு நல்ல மனம் வருது. ஜஸ்ட் தண்ணி தெளித்து, சுடு தண்ணி தெளிச்சிட்டு பெசரி வச்சுட்டு பண்றப்ப இட் பிகம்ஸ் டேஸ்டி. இந்த மாதிரி இருக்கும். அதுதான் கஞ்சி இல்லாம இது பெட்டர். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கஞ்சியை வந்து இன்ஸ்டன்டா ஓட்ஸ் கிடைக்குது, அதுல கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் இருக்கும், அது ஹெல்தின்னு நினைச்சு குடிக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேர் பண்ணி சாப்பிடுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். மெதுவா சூ பண்ணிட்டு நிதானமாக சாப்பிட்றப்ப டெஃபினட்டாக வந்து டைஜஸ்ட் ஆகும். ஓகே, இந்த டிஷ்ஷை பற்றி எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்லா கிளியராக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஐ திங்க் அது எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வந்து சந்திக்கலாமா? அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் கமிங் டு த ஷோ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி, நான் பண்ண ஓட்ஸ் உப்மாவில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தேன் மறுபடியும் சொல்கிறேங்க.
ஓட்ஸ் உப்புமாவில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தேன் இதுக்கான பதிலை கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டுங்க. அதோடு உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.